அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான சூப்பரான டேஸ்ட்டில் நெல்லிக்காய் ரசம் தான் நம்ம வைக்க போகிறோம். வீட்டில் புளி இல்லைன்னு கவலைப்படாதீங்க. 5 6 நெல்லிக்காய் இருந்துச்சுன்னா அதை மிக்சர் ஜாரில் அரைச்சி ஒரு பவுல் நிறையா சாறு எடுத்துக்கோங்க. 2 தக்காளி பழத்தை கைகளால் பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இன்னொரு மிக்சர் ஜாரில் ஒரு தக்காளி பழம், ஒரு கை நிறையா பூண்டு, மிளகு, ஜீரகம், 4 வரமிளகாய், இது எல்லாத்தையும் கொரப்பாக அரைச்சிக்கோங்க. நைஸாக போயிடக்கூடாது. கொரப்பாக இந்த மாதிரி அரைச்சதும் நம்ம நெல்லிக்காய் சாரோட பாதியை மிக்ஸ் பண்ணிடுங்க. பாதியை எண்ணெயில் வதக்கி விடணும். இப்போ நீங்கள் எப்போதும் ரசம் தாளிக்கிற மாதிரி இதை நீங்கள் தாளித்து இந்த சாறு அதோட சேர்த்துட வேண்டியதான். ரசம் மட்டும் ரொம்ப கொதிச்சிடக்கூடாது. லேசாக ஒரு கொதி வரும்போதே ஆஃப் பண்ணிவிட்டு அதில் உப்பு சேர்த்து மல்லித்தலையை தூவி இறக்க வேண்டியதான். அந்த மாதிரி இருந்தால் தான் ரசம் உண்மையிலே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ உள்ள குட்டீஸ்ங்க யாருமே நெல்லிக்காய்லாம் சாப்பிட்றதே இல்லை. இந்த மாதிரி நீங்கள் ரசம் ட்ரை பண்ணி கொடுக்கும்போது அதில் உள்ள சத்துக்கள் எல்லாமே குழந்தைங்களுக்கு போகும். பெரியவங்களுமே சாப்பிடலாம். அந்த புளிப்பு சுவை சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ